ஆமென், ஆமென். அல்லேலூயா. ஹல்லேலூயா. ஐயா ஒரு ஆலோசனை சொல்லுவாங்க. ஹல்லேலூயா. தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. இந்த நாளிலும் நாம் வீட்டு கூட்டமாக ஒரு சின்ன கூடுகையாக நாம் கூடி வர தேவன் உதவி செஞ்சுருக்கிறார். எப்போதுமே நான் வரும்போது கூட நான் சொல்லி கொண்டு வந்தேன், எங்கேயோ போய் ஒரு பிரசங்கத்தை பண்ணி விட்டு ஓடி போகிறேங்கிறது வேறு விஷயம். எங்கேயோ போய் ஒரு அவசரத்துக்கு ஆத்திரத்துக்கு கூப்பிடுவாங்க, ஒரு ஜெபம் பண்ணி விட்டு போயிடுவோம். இல்லைன்னா ஜெபம் பண்ணுவாங்க, வருவாங்க, வந்துட்டு போயிடுவோம், அது வேறு விஷயம். ஒரு சபையாய் விசுவாசிகளை கட்டும்போது நம்ம பிள்ளைகளை, எனக்கும் பேர பிள்ளைகள் இருக்குது, பிள்ளைகளை பெற்று வளர்த்து ஆளாக்கி அது உயிரோடு இருக்கிற வரைக்கும் அல்லது நம்ம உயிரோடு இருக்கிறது வரைக்கும் நமக்கு நிறைய பொறுப்புகள் இருக்கிறது. நம்ம எதுலேயுமே பாதியில் விட்டுட்டு ஓடிட முடியாது, முடிஞ்சிட்டுன்னு சொல்லி ஓடிட முடியாது. அதுதான் உண்மை. ஒரு சபை என்று சொல்லும்போது அதில் வர்ற விசுவாசிகள், அந்த ஊழியக்காரருடைய வாழ்வு முடியும் வர அல்லது அந்த விசுவாசியுடைய வாழ்வு முடியும் வர எவ்வளவோ விஷயங்கள் இருக்குது. ஒரு குடும்பத்தை நடத்துறது மாதிரி தான் ஒரு சபையை நடத்துவது. அப்போ எல்லா நிலையிலும் லாபம் நஷ்டம் ஏற்றம் இறக்கம் எல்லா சூழ்நிலையும் ஹேண்டில் பண்ணி ஆக வேண்டும். ஐயோ பாஸ்டரே கூட்டத்துக்கு வந்தோமே எங்களுக்கு இப்படி ஆகிப்போச்சுன்னா அதையும் ஏற்றுக்கொள்ள வேண்டும். ஏன் நடக்கலைன்னு கேட்டால் நாங்கள் சொல்ல முடியாது, அது ஆண்டவர்கிட்ட கேட்டு பதில் சொல்லணும். சரி, இது சரியாக நடத்துறது எப்படி, இது எப்படி ஆண்டவரே நடத்துது, இவர்களை எப்படி நடத்துது என்கிறது எங்களுக்கு தெரியாது, அது ஆண்டவர்கிட்ட கேட்கணும். அது ரொம்ப பொறுப்புள்ள ஒரு விஷயம். ஸோ அந்த அடிப்படையில் தான் நான் நான் கொஞ்சம் அதிகமாக இந்த சூழ்நிலையில் நான் செயல்படும்போது அந்த பாரத்தை நான் உணர்கிறேன். நான் எவ்வளோ தமிழ்நாட்டிலையும் கேரளாவிலையும் பேசுகிற ஆள் தான், பேசிட்டு ஓடிடுவோம், அது ஒரு எல்லை முடிஞ்சிடுச்சு. ஸோ அதை தாண்டி சில எல்லைகளை உள்ள நான் சுற்றி வரும்போது நான் என்ன சொன்னால் உம்முடைய வார்த்தையாக இருந்தாகணும். சும்மா கடமைக்கு நான் உளறிட்டு போக முடியாது. ஒன்று சொன்னால் அதுக்குரிய காரியம் இருக்கணும். ஸோ அப்போ அதுக்குரிய செய்திகளை சரியாக நீர் தரணும். அவங்கள சந்தோஷப்படுத்தும்படியாக நான் ஒன்று சுயத்தில் சொல்லிட முடியாது. ஸோ அது பெரிய பொறுப்பான ஒரு விஷயம். அந்த சூழ்நிலையில் இருந்தால் தெரியும். நான் அப்படி தான் சொல்லிட்டு வந்தேன். ஸோ அப்படி தான் உட்கார்ந்துருக்கிறேன். ஆண்டவர் தர்ற செய்தியை நாம் ஒரு சின்ன சுருக்கம் சொல்லணும். ஆனால் சொல்லாமல் உங்களை ஆண்டவரோடு அப்படி நடத்த முடியாது, அதான் உண்மை. அநேகர் அதை புரிஞ்சிக்காமல் இருக்கிறாங்க. ஏன்னா நான் கடந்த வாரம் சொன்னேன்ல ஒரு வசனம், நீங்கள் வந்திருந்தீங்கன்னு நினைக்கிறேன். அது அந்த மேய்ப்பர், ஆண்டவர் சிதறுண்ட ஆடுகளைப் போல இருந்தீர்கள். இப்போ நீங்கள் மேய்ப்பர் இடத்துல அந்த வசனத்தை 1 பேதுரு 2:25 சிதறுண்ட ஆடுகளைப் போல இருந்தீர்கள், இப்பொழுது உங்கள் ஆத்துமாக்களுக்கு மேய்ப்பர் கண்காணிமானவரிடத்தில் திருப்பப்பட்டிருக்கிறீர்கள். அது முதல் விஷயம். ஆண்டவர் இயேசு எல்லாருக்கும் பிரதான மேய்ப்பராக இருக்கிறார். இதுதான் முதல் புரிதல். அவர் நம்முடைய தகப்பனாய் மேய்ப்பராய் எல்லா காரியத்தையும் கண்காணிக்கிறவராய் மேய்ப்பரும் கண்காணியுமானவரிடத்திலே திருப்பப்பட்டிருக்கிறீர்கள். அப்போ ஆண்டவர் நம்முடைய மேய்ப்பராக இருக்க வேண்டும். அதான் தாவீது சொல்லுவான், கர்த்தர் என் மேய்ப்பராய் இருக்கிறார், நான் தாட்சி அடையேன். அப்போ கர்த்தர் ஆண்டவர் உங்கள் ஒவ்வொருவருக்கும் இந்த குடும்பத்துக்கும் மேய்ப்பராக இருக்க வேண்டும். இதை மனசில் வச்சுருங்க. எங்கே போனாலும் என்னுடைய ஆண்டவர் எனக்கு மேய்ப்பர், நான் அவருக்கு கீழ்ப்படிந்து நடக்கிற ஆடு, அவர் என்னுடைய மேய்ப்பர், நான் அவருக்கு பின்னால் செல்ல வேண்டிய ஆடு என்கிற உணர்வு ஒவ்வொருத்தருக்கும் உணர்வு இருக்கணும். முதல் விஷயம். இப்போ ஊழியக்காரில் நீங்கள் எடுத்திங்கன்னா, நீங்கள் 5ஆம் அதிகாரத்தில் வந்தீங்கன்னு சொன்னால் அதில் அந்த ஊழியக்காரர்களை குறித்து சொல்லியிருக்கு. உங்களுடைய தேவனுடைய மந்தையை நீங்கள் மேய்க்க வேண்டும், கட்டாயமாக இல்லை, மனப்பூர்வமாய் மேய்க்க வேண்டும், அவலட்சணமான ஆதாயத்துக்கு அல்ல, உற்சாக மனதோடு, சுதந்திரத்தை எருமாப்பாய் ஆட்சி செய்யாமல் ஆளுகிறவர்களாக இல்லை, மந்தைக்கு மாதிரியாக இருங்க, கண்காணிப்பு செய்யுங்கள். அப்படி செய்தால், நல்ல கவனிங்க, அப்படி செய்தால் பிரதான மேய்ப்பர் வெளிப்படும் போது மகிமை உள்ள வாடாத கிரீடத்தை பரவீர்கள். என்ன புரிஞ்சிங்க? எங்களுக்கு மேலே ஒரு மேய்ப்பர் இருக்கார், சரிதானே? பிரதான மேய்ப்பர் அவர் தான் சீஃப் மாஸ்டர், நாங்கள்லாம் அசிஸ்டண்ட் உதவி ஊழியக்காரர்கள் தான். அப்போ பிரதான மேய்ப்பர்களை நாங்கள் இருக்கணும், அடுத்தது நீங்களும் எங்கள் கண்காணிப்பில் இருக்க வேண்டும். இந்த உறவு நிலையை, இந்த சபை என்று சொன்னால் கிறிஸ்துவின் சபையாய் கட்டப்படுறதுன்னா அதனுடைய அடிப்படை உறவு நிலையை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். அப்போது இப்போ இதைத்தான் யோவான் சொல்லுவார். அது 1 யோவான் 1ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம், எங்களுடைய ஐக்கியம் பிதாவோடும் அவருடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவோடும் இருக்கிறது.
இந்த ஐக்கியத்தை நீங்கள் விரும்பினால் நீங்களும் எங்களோட இணைந்து கொள்ளுங்கள் என்று அழைப்பை கொடுக்கிறார். அந்த அழைப்பை கொடுக்கும்போது அவர் டைட்டிலாக சொல்கிறது, அதாவது 3, நீங்களும் எங்களோட கூட ஐக்கியம் உள்ளவர்களாகும்படி நாங்கள் கண்டும் கேட்டும் இருக்கிறதை உங்களுக்கு அறிவிக்கிறோம். எங்களுடைய ஐக்கியம் பிதாவோடும் அவருடைய குமாரனாகி இயேசு கிறிஸ்துவோடும் இருக்கிறது. அப்போது ஊழியக்காரராகிய எங்களுடைய ஐக்கியம் ஆவியாகிய தூய ஆவியாகிய பிதாவோடும் அவருடைய திருமைந்தனும் நம்முடைய பிரதான மெய்ப்பராகிய இயேசுவோடும் நாங்கள் இருக்க வேண்டும். முதல் விஷயம். ரெண்டாவது, நீங்களும், ஏன்னா அந்த ஐக்கியத்தில் தான் நீங்கள் வர்றீங்க வெள்ளைக்குள்ள, நீங்களும் இவ்விதமான ஒரு ஐக்கியத்துக்குள்ளாய் வர வேண்டும். அப்போது உங்களுடைய ஐக்கியமும் பிதாவோடும் குமாரனாகி இயேசு கிறிஸ்துவோடும் இருக்கிறது. அடிப்படையை புரிஞ்சிட்டிங்களா? நான் பேசுகிற ஒவ்வொரு விஷயமும் அது ஏதோ அந்த சந்தர்ப்பத்துக்கு பேசுகிற விஷயம் கிடையாது. வாழ்க்கை முழுதும் இதுதான் உங்களுக்கு தேவன் உங்களுக்கு கொடுக்குற பாடம். இது வாழ்க்கை முழுதும் இந்த அடிப்படையில் தான் நீங்கள் நடத்தப்படுவீர்கள். அப்படி தான் நான் சபைகளுக்கு செய்தியை நான் சொல்லி கொண்டிருக்கிறேன். இங்கே கவனிக்க வேண்டிய ஒரு விஷயம், பொதுவாக இந்த சுவிசேஷ மார்க்கம் அல்லது கிறிஸ்தவ மார்க்கம்னு சொன்னோன்னு ஜனங்கள் என்ன புரிஞ்சுருக்காங்க தெரியுமா? ஞாயிற்றுக்கிழமை கோயிலுக்கு போகணும். அது கத்தோலிக்க திருச்சபையாக இருந்தாலும் சரி, சிஎஸ்சியாக இருந்தாலும் சரி, பந்தக்கோஸ் இருந்தால் சர்ச்சுக்கு ஜபைக்கு போகணும், ஜப வீட்டுக்கு போகணும், கொஞ்சம் நேரம் பாட்டு பாடணும், கொஞ்சம் நேரம் கையடிக்கணும். அதுக்கு அடுத்து ஏதோ பிரசங்கம் பண்ணுவார், அதை கேட்ட மாதிரியும் இருக்கணும், கேட்காத மாதிரியும் இருக்கணும், ஆமேன் போடணும், வெள்ளை கட்டணும், வந்துடணும், முடிஞ்சு போச்சு. அப்போ இவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா, சிலர் சரியாக தப்பாக புரியப்படாது, மற்றவங்கெல்லாம் சாமி கும்பிட்றாங்கல்ல, ஒவ்வொரு விதமான சாமியை வச்சுருக்காங்க. அந்த சாமியை வழிபடுறதுக்கு சில வழிபாட்டு முறை வச்சுருக்காங்க, ஒவ்வொரு டைப்பில் இருக்கும் ஒவ்வொருக்கு. இது மாதிரி நமக்கும் ஒரு சாமி இருக்கார், ஏசு சாமி. அவரை வழிபடுறதுக்கு ஒரு வழிபாட்டு முறை இருக்குது. அவன் அந்த சாமியை அப்படி வழிபடுறான், நம்ம சாமியை இப்படி வழிபடுறோம். அப்போ அந்த சாமி அருள் கொடுக்கும். இப்படி தான் கிறிஸ்தவங்க புரிஞ்சுருக்காங்க. நல்லா புரிஞ்சுக்கிங்க. இப்படி தான் கிறிஸ்தவங்க புரிஞ்சுட்டு ஞாயிற்றுக்கிழமை தவிர சாமி கும்பிட போகிற மாதிரி போயிட்டு வந்துட்டுருப்பான். இப்படி வந்துட்டுருக்கிறதுனால பரலோக தேவனோடு நமக்கு ஐக்கியம் உறவு உண்டாகாது. நல்லா புரியுங்க, நான் சொல்கிற தப்பாக புரியப்படாது. அப்போ எப்படி ஐக்கியம் உண்டாகிறது என்று சொன்னால், அது யோவான் 10ஆம் அதிகாரம் 27-28 ஆண்டவர் சொல்வார், என் நாடு, அவர் தான் மேய்ப்பர்னு பார்த்துட்டேன்ல, நம்மெல்லாம் அவருடைய ஆடுகள்னு பார்த்துட்டேன்ல, என் ஆடுகள் என் சத்தத்துக்கு செவி கொடுக்க வேண்டும். நான் சொல்கிற ஆலோசனை செய்திகளுக்கு அவை கீழ்ப்படிய வேண்டாம். ரெண்டாவது, அவை எனக்கு பின் செல்லுகிறதுன்னா நான் சொல்லுவது கேட்குது, என் பின்னால் வருது. யோவான் 13:15 சொல்லுவார், நான் உங்களுக்கு செய்தது போல் நீங்களும் செய்யும்படி உங்களுக்கு நான் ஒரு மாடலை காண்பிச்சிருக்கேன், என்ன எப்படி நீங்கள் பின்பற்ற வேண்டும் என்று ஒரு மாதிரியை காண்பித்திருக்கிறேன். அப்போ செகண்ட்லி மாதிரி. அது 1 பேதுரு 2:21 பேதுரு சொல்வார், அப்போஸ்தலர், பிரதான அப்போஸ்தலர் சொல்வார், ஏன்னா இயேசுநாதர் இந்த சீடர்கள்ட்ட தான் அந்த ஊழியத்தை கொடுத்தார், நீங்கள் தான் இதை செய்யணும். அதில் முக்கியமானவர் தான் பேதுரு. அவர் மூலம் அந்த சபையை ஏற்படுத்தினார். பத்ரோஸ், பேதுரு, ராயப்பர்னு சொல்லுவாங்க. அவர் சொல்லுகிறார், அவருடைய அடிச்சுவட்டில் நீங்கள் நடந்து வரும்படி உங்களுக்கு இயேசு மாதிரியை வச்சார். அப்போ எவ்வளவு அவர் நடந்தது போல நடக்கணும். யோவான் அருளப்பர் அல்லது யோவான் எழுதின திருமுகம் நிருபத்தில் 1 யோவான் 2:6 வரும்போது, அவருக்குள் நிலைத்திருக்கிறேன் என்று சொல்லுகிறவன் அவர் நடந்தபடியே தானும் நடக்க வேண்டும். ஒரு புரிதல் கிடைக்குதா? இந்த அதில் குமாரனோடு இயேசுவோடு ஒரு உறவில் ஐக்கியத்தில் இருப்பதுன்னா அது எப்படின்னு ஒரு ஐடியா கிடச்சிருக்கோம். ஸோ இதை முதலாவது நீங்கள் கவனத்தில் கொள்ளணும். ஏன் இதை சொல்கிறோன்னா, சில வேளை நாங்கள் இத்தனை வருஷம் சபைக்கு போனோம், நாங்கள் டான்ஸ்லாம் எடுத்தோம், நாங்கள் இப்படி போனோம் அப்படி போனோம், இதைத்தான் சொல்லிகிட்டு இருப்பாங்களே தவிர, நாம் எந்த அளவு நம்முடைய மேய்ப்பரோடு ஒரு உறவில் ஒரு ஐக்கியத்தில் நாம் இருந்தோம்னு நினைக்க மாட்டாங்க. ஸோ இப்படியே ஜனங்கள் போயிட்டுருக்காங்க. அப்படி என்னால் முடியாது, ஒரு நாள் முடியாது. ஏன்னா எனக்கு இந்த ஆழங்களை ரொம்ப படித்தது நான் சபைகளுக்கு பேசுகிறவன். அதனால் எனக்கு அந்த ரகசியமாக ஒரு நாள் மற்றவங்களுக்கு தெரியாமல் இருக்கலாம். பாடுனா போதும், கையடித்தா போதும், காணிக்கை கொடுத்துட்டா போதும், இன்னும் சில காரியங்களை சொல்லிட்டு மற்றவங்க விட்டுலாம் எங்களுக்கு விட முடியாது. சரி, அப்போ இயேசுவின் வார்த்தை மாதிரிகளை நீங்கள் கவனித்து, அவர் தான் மேய்ப்பர், எங்கள் பின்னால் நடக்கிறதில்ல, அவர் பின்னால் தான் நீங்கள் நடக்கணும். நாங்களும் கூட வருவோம், தட்ஸ் ஆல், எங்களுக்கும் மேய்ப்பர் தானே அவர். இது முதல். ரெண்டாவது, அந்த யோவான் 14:23 சொல்லுவார், ஒருவன் என்னில் அன்பாக இருந்தால் என் வசனத்தில் கடைப்பிடிப்பான், அவனிடத்தில் பரலோக பிதா அன்பாக இருப்பார், அவனிடத்தில் நாங்கள் வாசம் பண்ணுவோம். ஒன்று, இயேசு அவருடைய வார்த்தைகள் மூலம், சிந்தனை மூலம் நமக்குள்ளே வாசம் பண்ணுகிறார். இயேசு
அதான் கிறிஸ்து இயேசுடைய சிந்தையை உங்களிலும் இருக்க கடவுள்னு பிலிப்பியர் 2:5 படிக்கிறோம். அப்போது இயேசுவின் வார்த்தைகளும் சிந்தனைகளும் நமக்குள்ளே வாசம் பண்ணுகிறது. அதன் மூலம் இயேசு வாசம் பண்ணுகிறார். இப்போ சொல்கிறார், நாங்கள் பிதா வந்து வாசம் பண்ணுவார். பிதா எப்படி வாசம் பண்ணுவார்? பிதாவாகிய கடவுள், சர்வேசனாகிய கடவுள்னு சொல்கிறதுக்கு இயேசு கொடுக்குற விளக்கம் அது யோவான் 4:24 தேவன் பரிசுத்த ஆவியாக இருக்கிறார். ஆவியாக இருக்கிறார். எப்படி இருக்கிறார்? தேவன் இவர் வந்து ரூபமாக இருக்கிறார். அது ஒரு வேத பாடம், அது நேரம் போயிடும். பிதாவாகிய தேவன் ஆவியாக இருக்கிறார், தூய ஆவியாக இருக்கிறார். அவர் ரூபமாய் குமாரனை படைத்தார்ங்கிறது தான் பைபிள் அடிப்படை. சரி, இப்போ தேவன் ஆவியாக இருக்கிறார். நீங்கள் வந்து 1 கொரிந்தியர் 3:16 வரும்போது நீங்கள் தேவனுடைய ஆலயமாக இருக்கிறீர்கள் என்றும் தேவனுடைய ஆவி உங்களில் வாசமாக இருக்கிறது என்றும் நீங்கள் அறியாதிருக்கிறீர்களா? இப்போ என்ன புரிஞ்சுங்க? நாம் கடவுளுடைய கோயில், திருக்கோவில், ஆலயம். ஆனால் அவரை வந்து வாசம் பண்ணுறார். ஆக இயேசுவின் வார்த்தைகள் மாதிரி அந்த ஆவியாக இருக்கிற தேவன் ஆவியாக வந்து வாசம் பண்ணுறார். இந்த ஒரு ஐக்கியத்தில் நாம் நடக்கும்போது ரொம்ப ஆழமான சக்தி வாய்ந்த ஒரு அனுபவம். உங்களுக்கு இது புதுசாக இருக்கும். அப்படியா, கடவுளே வந்து நமக்குள்ளே வாசம் பண்ணுவாரா? அது ஒரு பெரிய விஷயந்தான். நீங்கள் சாதாரண நினச்சி பார்த்தாலே கடவுள் ஆவியாக இருக்கிறாராம், அவர் வந்து நமக்குள்ளே வர்றாராம், உங்களை கோயில் ஆக்குறாராம், ஆலயம் ஆக்குறாருன்னு சொன்னால் எவ்வளோ பெரிய விஷயமா இருக்கணும். ஆனால் இந்த அனுபவங்களை கிறிஸ்தவர்கள்னு சொல்கிறவங்க, விசுவாசிகள்லாம் காட்டிக்கணும். அவங்க யார்? பெரும்பாலும் அடையலை. சிலர் அடைஞ்சிருப்பாங்க, பெரும்பாலும் அடையவில்லை. அப்போ இதை அடையாததுனால வர்ற பிரச்சனை என்னென்னா, நாங்கள் இயேசுன்னு சொன்னோம், கூட்டத்துக்கு போனோம், அப்படி போனோம், இப்படி போனோம், பிரசங்கியாரே நாங்கள் இப்படி தான் இருக்கோம்னு சொல்லுவாங்க. இந்த ஐக்கியத்தில் இருக்கிறவங்களுக்கு என்ன நடக்கும்னா, தேவன் தாமே அவர்களோடு கூட இருக்கிறார். ஹல்லேலூயா. இல்லையா? அவரோடு கூட இருக்கிறார்ல. அப்போ இவங்களுடைய வாழ்வு மற்றவருடைய வாழ்வை போன்றது அல்ல. ஒரு உதாரணம் சொல்கிறேன், முன்னால் வர்றதான் சொல்கிறேன். நான் வந்து சர்ச் ஆஃப் சவுத் இந்தியா நாட்டையர் பேரேன், சர்வலோகாதிபா நமஸ்காரம் பாட்டு கேட்குறிய, அது எழுதுன என்னுடைய பாட்டனார் தான். ஸோ அங்கே இருந்தேன். ஆண்டவர் பற்றி இந்த பைபிளை வாசித்ததுனால, இயேசுவையும் இந்த சத்தியங்களை ஆழமாக படித்ததுனால நான் கொஞ்சம் தனியாக நடக்க வேண்டியாச்சு. ஆண்டவரோடு நடந்து நான் ஆண்டவருடைய வழிமுறை, வார்த்தை, மாதிரி அப்படி வந்துட்டேன். கொஞ்சம் வருஷங்கள் ஆயிடுச்சு. அப்போ எனக்கு வந்து ஒரு பெரியப்பா அண்ணன், 3 மாதம்தான் மூத்தவன். நாங்கள் சேர்ந்தே ஸ்கூலில் படித்தோம், சேர்ந்தே சண்டேஸ் கிளாஸ் போவோம், அப்படி தான் சேர்ந்தே தான் நடந்தோம் எங்கள் 2 பேரும். அப்போ நான் இப்படி இந்த மார்க்கத்தில் வந்தேன்னா அந்த சர்ச்சுக்கு போகிறதில்ல, மாறிட்டேன், இப்படி போனேன். ஆனாலும் எங்களுக்குள்ள நட்பு, அன்பு, ஐக்கியம் இன்றைக்கே இருக்குது, அதில் பிரச்சனை இல்லை. நான் எப்போதுமே நான் கற்றுக்கொண்ட காரியம், புரிந்து கொண்ட காரியம், இது எல்லாத்தையும் எல்லார்ட்டையும் எப்பொழுதும் பேசிட்டு அப்போவுமே பேசுகிறவன் தானா. இந்த ஊழியத்துக்கு இப்போ வர்றதுக்கு முன்னாலே நான் பிரசங்கியார் தான் இயல்பில். நான் எல்லாருக்கும் பேசிக்கொண்டே இருப்பேன். அப்போது அந்த நாட்களிலே எனக்கு ஞாபகம் இருக்கிறது, நாங்கள் வயல்வெளிக்கு போவோம். நான் எப்போ பார்த்தாலும் ஆண்டவர் இப்படி சொல்லியிருக்கிறார், இயேசு இப்படி சொல்லியிருக்கிறார், வேதத்தில் எப்படி இருக்கிறது இப்படி சொல்லிட்டு போவேன். அப்போ இந்த பக்கம் ஒருத்தர், இந்த பக்கம் ஒருத்தர், 2 பேர் ஏறக்குறைய நாங்கள் 3 பேரும் சம வயசு, அவரும் ஒரு சொந்தக்காரர். அப்போ இதை கேட்டுக்கிட்டே 2 பேரும் வருவாங்க. நான் தான் அப்போவுமே தலைவன் மாதிரி பேசிட்டு போவேன். எல்லோரும் ஹம்பிளாக கேட்பாங்க. நான் இவ்வளோ வசனம் அந்த வயசில் யாரும் பேச மாட்டாங்கல்ல, நான் தான் பேசுவேன். அதனால ஒரு மரியாதை இருக்குது. மற்ற நான் நாட்டையர் பேரங்கிறதுனால அந்த மரியாதையும் இருக்குது. என்னோடய வயசில் பெரியவங்களாம் அப்போ என்ன மதிப்பாங்க. ஒரு நொங்கு வெட்டுனா கூட முதல்ல எனக்கு தான் கொடுப்பாங்க, என்னோடய வயசில் பெரியவங்க. இல்லை நீங்கள் வெட்டுங்கண்ணா, இல்லை யூ ஆர் தி ப்ரீஸ்ட். ப்ரீஸ்ட்னா நீ தான் பிரசங்கியார், நீ நாட்டையர் வம்சம், நீ தான் செய்யணும், அப்படி செய்வாங்க. ஸோ கவனிங்க, அதில் ஒருத்தர் நான் பேசுவதெல்லாம் கேட்டுக்கொண்டே இருந்தார். நல்லா கவனிக்கணும், யாரையும் கம்பல் பண்ணலை. நான் அப்போ ஒரு சபை நடத்தலை, நான் ஒரு சபை பாஸ்டர் கிடையாது. நான் கற்றுக்கொண்டதையும் புரிந்ததையும் தான் பேசிட்டு போகிறேன், தட்ஸ் ஆல். இதில் ஒருத்தர், அவருக்கு இந்த காரியங்கள்லாம் உள்ளத்தில் அவர் ரொம்ப ஆழமாக அதை சிந்தித்தார். சிந்தித்தது மட்டும் இல்லை, நான் நடந்த அந்த பாதையில் அவரும் அதே மாதிரி. தட் மீன்ஸ் கொஞ்சம் நேராக சொல்லணும், எனக்கு குழந்தை ஞானஸ்நானம் கொடுத்தாங்க. அவர் அப்புறம் அவர் வளர்ந்துட்டார். பாவாரிக்கை செஞ்சு இயேசுக்கு சீசராகி அவர் ஞானஸ்நானம் எடுத்தார். ஞானஸ்நானம் கிட்ட நான் சொல்லலை, பட் நான் எடுத்திருந்தேன், என் சாட்சியை சொல்லுவேன். ஞானஸ்நானம் எடுத்துட்டார். அவர் இன்னொரு சபையோடு சேர்ந்தார். அப்படி இருந்து என்ன நடந்துன்னு கேட்டால், அவர் இப்போது கிருபாசனம் கிறிஸ்துவன் சபையில் ஒரு சென்டர் பாஸ்டராக விழுப்புரம் மாவட்டத்தில் இருக்கிறார். சரியா? நல்லா கவனிக்கணும். அவருக்கு வாழ்க்கை அப்படியே வந்து இப்போ சென்டர் பாஸ்டர் ஆகிட்டு சார். இன்னொருத்தர் இருந்தார்னு சொன்னேன், அண்ணான்னு சொன்னேனே, இவனும் கேட்டுக்கிட்டு தான் வந்தார். ஆனால் கேட்டுட்டு வந்தார், யாரும் தகராறு பண்ண மாட்டாங்க, எதிர்ப்பு பேச மாட்டாங்க. ஆனால் அவர் அவருடைய லைன்லேயே இருந்துட்டார். நான் வந்து ஊழியர் சூழ்நிலை இப்படி வந்துட்டேன்.
ஒரு நாள் நான் ஒரு சொப்பனம் பார்க்குறேன். என்ன சொப்பனம்னா, எனக்கு அண்ணனுமா நாங்கள் ஒரு ஒத்த அடி பாதையில் நடந்து போயிட்டுருக்குறோம். போயிட்டுருக்கும்போது சில குண்டர்கள் எதிரில் வர்றாங்க. பெரிய கம்பெல்லாம் வச்சுட்டு எங்களை அடிக்கிறது வர்றாங்க. வந்தோடனே எங்களை அடிக்க வாங்கும்போது அந்த குண்டர் படைக்கு ஒரு தலைவன் இருக்கிறான். அந்த தலைவன் சொல்கிறான், என்னை காட்டி சொல்கிறான், டேய் இவன் மேலே கையில் வச்சிடாதுங்க, இவன் மேலே கையை வச்சிடாதுங்க, தொட்டுறாதுங்க, இவனை தொடுறதுக்கு இவன் மேலே கை வைக்கிறதுக்கு நமக்கு அதிகாரம் கிடையாது. அண்ணன் பக்கத்தில் நின்னான்ல, அவனை பார்த்து இவனை என்ன வேணாலும் செய்யுங்க சொல்லிட்டு சொப்பனம் முடிஞ்சிடுச்சு. நான் காலையில் அவன்கிட்ட சொன்னேன், இப்படி ஒரு விசித்திரமான சொப்பனம் பார்த்துக்க, நீ கவனமாக இரு ஜோமண்ணன். அவனுக்கு ஒரு ஆக்சிடெண்ட்டு, அவனுக்கு பையனுக்கு ஒரு ஆக்சிடெண்ட்டு, வெளிநாட்டுக்கு போய் ஒரே மாதத்தில் திருப்பி அனுப்பிட்டாங்க, ஃபைனான்ஷியல் லாஸு. ஓகே, பெரிய இதாக அடிபட்டு கஷ்டப்பட்டுட்டான். நான் இதோட நடத்துகிறேன், அதுக்கு பின்னணி தொடர்பு இருக்கிறது. அப்புறம் அவர் ஆண்டவருக்குள்ளே வந்தார். அது இன்னொரு பக்கம். சொல்ல வந்த விஷயம், அந்த தலைவன் சொன்னான், என்ன தொடப்படாதான், ஏன் என் பேர் பரலோகத்தில் எழுதியிருக்கேன், இல்லை பிதாவின் சித்தெல்லாம் உங்கள் தலையிலேருந்து ஒரு மயிர் விழாதுன்னு ஆண்டவர் சொன்னார்ல. இதெல்லாம் அனுபவத்தில் பார்த்துட்டு தாங்க பேசிகிட்டு இருக்கிறோம். அவனுக்கு சாத்தானுக்கு தெரியுதில்ல, இல்லை பிசாசுக்கு தெரியுதில்ல, இவனை தொட முடியாது, தொடக்கூடாது, தொட்டால் பிரச்சனை வந்துடும். அவன் வேற, அவனுக்கு பேர் அங்கே இருக்கான், அவன் இன்னொரு நாட்டுக்கு குடிமகன், பரலோக அரசாங்கத்துக்கு குடிமகன். இப்போ புரியுதில்ல, ஆண்டவரோட ஐக்கியத்தில் வாழ்கிறதுக்கும் பேருக்கு அவனும் கோயிலுக்கெல்லாம் போகிறவன் தான், போகிறவங்களுக்குள்ள வித்தியாசம் தெரியுதில்ல, அதான் புரியற சொன்னேன். ஆக இந்த ஐக்கியத்தின் உறவில் நீங்கள் எப்படி இருக்கிறீர்கள்னு நீங்கள் தான் பரிசோதித்து பார்க்கணும். பாருங்கள், பெருசங்க யாரே கொஞ்சம் வரியமாக கூட்டத்துக்கு வந்து வரான் இல்லையான்னு சொல்லப்படாது. புரியுதா நான் சொல்லுது நேராக சொல்லுவேன். நாங்கள் கொஞ்சம் வரியமாக கூட்டத்துக்கு வரோம் இல்லையா, காணிக்கை எல்லாம் தாரோம் இல்லையா, காணிக்கை தந்தால் நீங்கள் 10 ரூபா கொடுத்தா 1000 ரூபாய் அவர் தந்துட போகிறார், யாரையும் பற்றி போடலை. ஏன்னா ஆண்டவருக்கு ஒரு பிரச்சனை உண்டு, எனக்கு நாளைக்கு நான் காணிக்கை தந்துட்டேன்னு இவன் சொல்லிடக்கூடாது. அதனால் என்ன செய்யணும், 10 தந்தானா 100 திருப்பி கொடுத்துருவார், எல்லாரையும் கொடுத்துருவார். அவனை பரலோகத்தில் ஏற்றுக்கொள்ளாரா இல்லையோ, கொடுத்ததுக்கு பலனை பதில் கொடுத்துருவார். ரொம்ப கேட்டால் சொல்லுவார், உனக்கு கொடுத்தா 10 மடங்காக தந்தான் இல்லையா, போயிட்டே இருந்து சொல்லுவார். இல்லை சரி, அது இன்னொரு இஷ்யூ. இப்போ என்ன பிரச்சனை, தேவனோடு கிறிஸ்துவோடு நான் இப்போ ஒரு ஐக்கியத்தை சொன்னேன் கொஞ்சம். இதில் நீங்கள் எப்படி இருக்கீங்க, எவ்வளவு இருக்கிறீங்க? அந்த வார்த்தை இன்னொன்று அழகாக இருக்குது. ஏனோக்கு தேவனோடு சஞ்சரித்து கொண்டிருந்தான். என்ன வார்த்தை அது? கடவுளோட நடந்தானு. ஒரு நாள் காணப்படாமல் போனான், தேவன் அவனை எடுத்துக்கொண்டார். நோவா என்கிற நீதிமான் இருந்தான், அவன் தேவனோடு சஞ்சரித்து கொண்டிருந்ததுனால ஒரு பெரிய ஜலப்பிரளயம் எல்லாரும் அழிஞ்சாங்க, அந்த குடும்பம் மட்டும் அழியலை. சரிதானே, தெரியும் இல்லையா நமக்கு? இது எப்போ ஒரு யாருக்கு உண்டாச்சுன்னா தேவனோடு சஞ்சரித்தவங்களுக்கு. ஓகே, ஐடியா இருக்கா? இதை தான் நம்ம சபையில் செய்கிறோங்க. ஏதோ மற்ற சாமி கோயில் மாதிரி இங்கே ஒரு சாமி கோயில் நடத்தலை. இந்த தெய்வீக உறவின் ஐக்கியத்தில் வெளியே இருக்கவங்களுக்கு எப்படி உள்ளே கொண்டு வருது, இது ஃபஸ்ட்டு ப்ராசஸ். உள்ளே கொண்டு வந்தவங்களை எப்படி அந்த உறவுக்கு உள்ளே ஆக்குறது, இதை கடைசி வரை மெயின்டைன் பண்ணல, பாதியில் விட்டுட்டு ஓட்டிட்டு அதுவும் ப்ராப்ளம் இல்லை. இதுதான் ஒரு சபையினுடைய வேலை. இதை நீங்கள் புரிஞ்சுருக்கேன். இப்போ நீங்கள் தனிப்பட்ட முறையில் இயேசுவின் வசனங்களை வாசிக்கிறதில்ல, அவருடைய மாதிரியை பின்பற்றுறதில்ல, அவருடைய ஆவியை பெற்று அந்த ஆவிக்குள்ளாய் ஆவியினால் எவர்கள், ரோமர் 8:14, எவர்கள் தேவனுடைய ஆவியினால் நடத்தப்படுறார்களோ அவர்கள்தான் தேவனுடைய. அப்போ சாத்தானுடைய ஆவியினால் நடத்தப்பட்டால் சாத்தானுடைய புத்திரர் இல்லையா? அதான உண்மை. உலகத்தில் உள்ளவங்க சாத்தானுடைய ஆவியினால் நடத்தப்படுறதுனால தான் சாத்தான் வேலை செய்கிறாங்க, அதான் உண்மை. தேவனுடைய ஆவியில் நடத்தப்பட்டவங்க அதுக்கப்புறம் நடப்பாங்க. உங்களுக்கு புரியும். இந்த அனுபவத்தில் நீங்கள் எப்படி இருக்கீங்கிறத நீங்கள் தனிப்பட்ட முறையில் நான் உங்கள் முன்னால் நிற்கிறேன், எனக்கு எந்த பிரசங்கம் பண்ண கிடையாது. நான் இதை வாசித்தேன், ஜெபம் பண்ணேன். இப்போ அதிக வருஷம் மற்ற பிரசங்கள்லாம் கேட்டது ரொம்ப அபூர்வம் தான். இதை வாசிக்கிறது, ஜெபம் பண்ணுறது பரிசுத்தாவிப்பட்டது. அப்படி தான் உங்கள் முன்னால் நிற்கிறேன். நான் பைபிள் காலேஜ் ஒன்றும் படிக்கலை. ஆண்டவர் என்ன அவர் படித்து தந்தார், எங்கிட்ட கற்றுக்கொண்ட பேசுன்னு அனுமதியை தந்திருக்கார். உங்களுக்கு என்ன தெரியாது, நான் உங்கள் முன்னால் பல நாள் நிற்கிறேன். அன்புக்குரியவர்களே, ஆண்டவரோடு தனித்து நடக்கிற உறவு உங்களுக்கு எப்படி இருக்கிறதோ அதை பொறுத்து தான் உங்களுடைய பாதுகாப்பு, உங்களுடைய வாழ்வின் காரியங்கள் எல்லாவற்றுக்கும் அவர் பொறுப்பெடுக்க முடியும். அல்லேலூயா. கவனிச்சிருக்கீங்களா? ஏதோ கூட்டத்துக்கு வந்தோம், காணிக்க வந்தோம், அப்படி இல்லை. அதில் வேண்டியதான், நல்லதுதான். ஆனால் இங்கே வந்தால் நாங்கள் அதை படிப்பிக்கிறோம், நீங்கள் ஆண்டவரோடு நடக்கணும். ஆக நம்முடைய உறவு, உங்கள் உறவு எப்படி இருக்குன்னு நீங்கள் உறுதிப்படுத்துங்க, தெளிவுபடுத்துங்க. ஈஸியாக ஒரு வழி சொல்கிறேன். பெருசங்க யாரை நிருப்ப சொல்லுறது பார்த்தா 1000 காரியம் இருக்குது, இதெல்லாம் எப்படி ஓனாக சரி பண்ண போகிறது இன்னும் ஒரு கன்ஃபியூஷன் இருக்கலாம். சிம்பிள் அண்ட் ஈஸி மெத்தட் சொல்கிறேன். நீங்கள் ஒன்றுமே செய்யாண்டாம், பேசாமல் முழங்கால் போட்டு ஜெபம் பண்ணிகிட்டே இருங்க. எனக்கு உதவி செய்யும், எனக்கு சொல்லித்தாரும், எனக்கு நடத்தும், என்னோட பேசும், இந்த காரியம் செய்யலாமா கற்றுத்தாரும்.
எப்பவும் மனசு பேசிகிட்டு இருக்கணும். ஜபம்னா நீங்கள் நினைக்கிறீங்க ஏதோ கொஞ்ச நேரம் ஒரு 10 நிமிஷம் பண்ணுறேன், அப்படி கிடையாது. என்னை பொறுத்தவரை நான் எப்போதுமே ஜெபிக்கிறேன். பைக்கில் ஓட்டிக்கிட்டே இருக்கிறேன், ஜெபிக்கிறேன். ராத்திரி தூங்கும்போது கூட ஜெபிச்சுட்டே தான் தூங்குறேன். சரியா கூட தூங்குறது கிடையாது, கூட இருக்கிறவங்களுக்கு தெரியும். எப்போதும் பேசுகிறேன். ஏன் அப்படி பேசுகிறேன்னா, நான் 15 வயசுல இருந்து தனியாகவே நடந்தேன்னு சொன்னேன்ல. எனக்கு ஆண்டவர்கிட்ட பேசுகிறத தவிர வேறு ஒரு துணையும் கிடையாது. மற்றவங்கள்ட்ட அந்த செய்தியை சொல்லுவேன். எனக்கு காரியத்தை சொல்லணும், ஏன் இது செய்யணும்னா எல்லாத்துக்கும் அவர்கிட்டே பேசியே பழகி இப்போ எனக்கு எப்போ பார்த்தாலும் பேசி தான் ஆகணும். ஏன்னா பழகுனது மட்டும் இல்லை, மற்றவங்கெல்லாம் விட்டுட்டு ஓடிடுவாங்க. இவன் பெரிய தெய்வம் கடவுள்னு சொல்கிறான், அவனை கடவுள் பார்த்துட்டுன்னு சொல்லிட்டு ஒதுங்கிடுவாங்க. சரியா? நமக்கு அப்போ தெய்வம் இல்லைன்னு அங்கேயும் போக முடியாது. இப்படி ஒரு இது வரும். ஆகவே ஆண்டவரோடு எப்பவுமே பேசுங்க, வேலை செய்யும்போது பேசுங்க, முடிஞ்ச நேரம்லாம் பேசிட்டு இந்த உறவை மெயின்டைன் பண்ணுங்கள். சொல்கிறது புரியுதா ஐயா? நீங்கள் மெயின்டைன் பண்ணுங்கள், நீங்கள் ஈச் அண்ட் எவ்ரி ஒன், ஒவ்வொரு நபரும். அப்போ என்னுடைய ஐக்கியம், என்னுடைய மனசு எப்போதும் தேவனால் இணைப்பில் இருக்கிறது என்ற ஒரு சாட்சி நீங்கள் சொல்லணும். என் மனசு, நான் தூங்கிட்டு இருந்தேன், என் மனசு தேவனோடு இருந்தது, விழித்து கொண்டது, இதை விழிப்பார். இந்த அனுபவத்தில் நீங்கள் வளர வேண்டும். எப்படி வளருதுன்னா, நீங்கள் ஆண்டவரோடு நடக்கும்போது பல காரியங்களை நமக்கு உணர்த்துவார். இது வேண்டாம், இதை விட்டுரு, இது சரியில்லை, நீ இது இப்படி போனோன்னு பல மாற்றங்களை. ஏன்னா அவர் அந்த வசனம் சொல்லுது, உங்களை அழைத்தவர் தூயவராக பரிசுத்தராக இருக்கிறது போல நீங்கள் உங்கள் நடவடிக்கைகள் எல்லாவற்றிலும் பரிசுத்தராக இருங்கள். இங்கே கவனிக்க வேண்டிய விஷயம், நம்ம தெய்வம்னு சொல்லுது, மற்றவன் சொல்லுது சாமி மாதிரி உள்ள விவகாரம் இல்லை. பரிசுத்தர் சேனைகளின் தேவனாகிய கர்த்தர் பரிசுத்த கடவுள். அதனால தான் இப்போ பிசாசு வந்துட்டுது, அசுத்த ஆவி வந்துட்டுதுன்னா நம்ம ஜபிக்கிறோம். எப்படி ஜபிக்கிறோம்? நாம் பரிசுத்த ஆவி நமக்குள்ளே இருக்கிறதுனால, பரிசுத்த கடவுளோடு ஒரு தொடர்பு இருக்கிறதுனால தானே அசுத்த ஆவியை தொடர்த்த முடியும். இல்லைன்னா அவன் விழுங்கியிருப்பான்ல நம்ம. ஓகே, இந்த அனுபவம் நீங்கள் புரியணும். ஆக பரிசுத்தம் உள்ளவன் இன்னும் பரிசுத்தம் ஆகட்டும். நீங்கள் நல்லா கவனிக்கணும். இயேசுவேன்னு சொல்லிட்டோன்னா நீங்கள் ஒன்றும் யாரும் நம்ம பூர்ண பரிசுத்தம் ஆகலை. 1ஆம் கிளாஸ் வந்திருக்கோம், 1ஆம் கிளாஸ். அடுத்தது இனி என்னது? இனி அவர் அப்படியே படித்து அந்த வசனம் எபேசியர் 4:11 கிறிஸ்துவின் நிறைவான வளர்ச்சியின் அளவுக்கு தக்க பூரண புருஷராக வரைக்கும். ஒரு பிள்ளை பையன் பிறந்தவளை கை குழந்தையாக இருந்தான், அப்புறம் வளர்ந்து இப்போ பெரியவன் ஆயிட்டான், இனி தகப்பாயிடுவான், அப்புறம் தாத்தா ஆயிடுவான் இல்லையா? அதுக்கு கொஞ்சம் காலகட்டம், சாப்பிட வேண்டியது, நிறைய காரியம்லாம் இருக்குது. அப்படி தான் வளர்ந்து போகிறோம். இது போலவே கிறிஸ்துவுக்குள்ளாய் கடவுளோடு நாம் ஆன்மீக ஆவிக்குரிய அனுபவத்தில் வளருகிறவர்களாக இருக்கணும். இன்னொன்று உங்கள் புரிதலுக்கு சொல்கிறேன். முதலாவது நாம் அந்த தூய கடவுளை விசுவாசிக்கும் போது அவரை தூரத்தில் பார்க்குறோம். சரிதானே? அதோ அங்கே இருக்கிறார். ஏன்னா நம்ம நிலைமைக்கும் அவருக்கு நிலைமைக்கும் நிறைய வித்தியாசம் இருக்கிறதுனால நம்ம தூர நின்று தான் அவரை பார்க்குறோம். அடுத்தது என்ன செய்கிறோம்? இன்னும் கொஞ்சம் தேவ சித்தம், தேவ நீதி, தேவ ஆவினால் நடத்த முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தை நீதியும் தேடுங்கள் 6:33 ஆண்டவர் சொன்னார். கொஞ்சம் ஆனோன்னா இன்னும் கொஞ்சம் கிட்ட வந்துடும். சரிதானே? இப்போ அவருக்கு பக்கத்தில் வந்துடுறோம். இப்படி வந்து வளர அவரோடு ஐக்கியம் நெருங்கி இணைந்து விடுகிற அளவுக்கு பக்கத்தில் வந்துடுறோம். சரியா? ஸோ இப்படி பல அனுபவம் இருக்குது. அதனால் ஏதோ ஒரு கட்டத்தோடு நிறுத்திடாதீங்க, முடிச்சிடாதீங்க. நான் இன்னும் ஆண்டவரோடு இணைஞ்சு வளர வேண்டும் என்கிற அந்த பவுல் சொல்வார், எதற்காக நான் பிடிக்கப்பட்டேனோ அதை அடைந்து கொள்ளும்படி அது சொல்லுவார் பாருங்கள். பிலிப்பியர் 3:12 அவர் சொல்லுவது பார்த்தா இப்படி இருக்குது பாருங்கள். நான் எல்லாம் வாசித்தா இன்ட்ரெஸ்டிங். 10 வாசிக்கணும். இப்படி நான் அவரையும் அவருடைய உயிர்த்தெழுதலின் வல்லமை, அவருடைய பாடுகளின் ஐக்கியம், அவருடைய மரணத்துக்கு ஒப்பான மரணத்துக்கு உள்ளாகி எப்படியும் நான் மரித்தோரிலிருந்து இயேசுவை போல தன்மையில் உயிர்த்தெழுந்திருப்பதற்கு தகுதியாகும்படிக்கு அவருக்கு எல்லாவற்றையும் விட்டுட்டேன், நஷ்டம் என்று விட்டேன், குப்பையுமா எண்ணினேன். நான் அடைந்தாயிற்று அல்லது முற்றிலும் தேறினவனானேன் என்று எண்ணாமல் கிறிஸ்து இயேசுவினால் நான் எதற்காக பிடிக்கப்பட்டேன், எதற்கு அழைக்கப்பட்டேன், அதை பிடித்து கொள்ளும்படி ஆசையாய் தொடர்கிறேன். சகோதரரே, அதை பிடித்து கொண்டேன் அல்லது அடைஞ்சிட்டேன்னு நான் எண்ணுகிறதில்ல. ஒன்று செய்கிறேன், கடந்த காலம் எல்லாம் போட்டு பின்னானவைகளை மறக்கிறேன், கடந்து போனவைகளை மறக்கிறேன். இனி முன்னானவைகளை நாடி கிறிஸ்து இயேசுவுக்குள் தேவன் அழைத்த பரம அழைப்பின் பந்தய பொருளுக்காய் இலக்கை நோக்கி தொடர்கிறேன். ஒரு முக்கியமான வார்த்தை, பரம அழைப்பின் பந்தய பொருள். இந்த பந்தய பொருள்னா அது ஏன் அப்படி சொல்லியிருக்காருன்னு சொல்கிறேன். நம்ம ஊரில் ஓட்ட பந்தயங்கள் வைப்பாங்க. பழைய காலம் ஓட்டப்பந்தயம், ஒரு 4-10 பேர் ஓடுவான். அங்கே ஒரு கோல் வச்சுருப்பாங்க. யார் முதல்ல வராங்க அவங்க தான் ஃபஸ்ட்டு, செகண்டில் வரவங்க செகண்டு, தேர்டு இதுதான் நம்முடைய ஓட்டப்பந்தயம்.
அப்போ பந்தயம் என்று சொன்னால் இதில் ஃபஸ்ட்டில் வந்தாச்சுன்னா அதுக்கு ஒரு மெடல் இருக்கும், செகண்டுக்கு ஒன்று இருக்கும், தேர்டுக்கு ஒன்று இருக்கும். இது தெரியும் இல்லையா? ஸோ இந்த ஓட்டப்பந்தயத்தில் ஓடும்போது எதற்கு ஓடுகிறோம்னு சொன்னால் அதற்கு ஒரு மெடல் இல்லையா, அதுக்கு ஏதோ ஒரு பரிசு வச்சிருக்கு, அதை அடையும்படி தான் ஓடுறாங்க, அதை அடையும்படி தான் ஓடுறாங்க. அப்போ கவனம் எல்லாம் எந்த பொருள் நம்முடைய பரிசோ அதிலே தான் மனசு இருக்குது, அதை அடைய வேண்டும், அதை அடைய வேண்டும் என்கிற அந்த வேகத்தில் தான் அவங்க போட்டி போட்டு ஓடி யாரோ ஒருவர் முதல்ல வர்றாங்க, 2 பேர் வர்றாங்க. இங்கே சொல்கிறார் பரம அழைப்பின் பந்தய பொருள்னு சொல்கிறார். பரம அழைப்புனா பரம்னா பரலோகம்னு அர்த்தம், மேலே, பரம்னா மேலே, இது இகலோகம். பரலோகத்திலே அல்லது இயேசு இருக்கிற இடத்துல அவர் இருக்கிற வண்ணமாகவே அவரை தரிசிப்பதனாலே அவருக்கு ஒப்பாக இருப்போம் என்று நாம் அறிந்திருக்கிறோம். இது யோவான் 3:2 சொல்கிறார். 1 யோவான் 3:2. அவர் இருக்கிற இடத்துல இருப்போம், அவர் இருக்கிறது போல இருப்போம். அதான் யோவான் 14:2, நான் இருக்கிற இடத்துல நீங்களும் இருக்கும்படி வந்து சேர்த்து கொள்வேன் இயேசு சொல்ல. அப்போ பரம அழைப்புன்னா கடவுள் இயேசு இருக்கிற இடத்துல அவரை போல அந்த உயர்ந்த நிலைமை தான் நம்முடைய லக்கு. இப்போ புரியுதா? பந்தய பொருள். இந்த பந்தய பொருளை நோக்கி ஓட வேண்டும். அடுத்தது ஒன்று கவனிங்க, நம்ம ஜனங்கள் சர்ச்சஸுக்கு கூட்டங்களுக்கு வர்ற ஜனங்கள் செய்கிற ஒரு பெரிய தவறு என்னென்னா, அவங்க மனசில் இருக்குது ஒரு நல்ல வீடு கட்டணும், இல்லைன்னா ஒரு கல்யாணம் நடத்தணும், இல்லைன்னா ஒரு வேலை கிடைக்கணும், இல்லைன்னா வியாதி தீரணும். இதுதான் மண்டைக்குள்ளே இருக்கும். அந்த பரம அழைப்புன்னு ஒன்று இருக்குல்ல, அது அவங்க மைண்டில் இருக்காது. அந்த கடவுள் இருக்க இடத்துக்கு போகணுன்னு இருக்கான்ல, அது மனசில் இருக்காது. அவருடைய சித்தம் செய்யணுங்கிறத மைண்டில் வைக்க மாட்டாங்க. நாங்கள் எவ்வளோ பெருசாக பண்ணாலும் இதுக்குள்ளேயே சுற்றிக்கிட்டே இருப்பாங்க. கிடைக்காதுன்னு சொல்லலை. என்ன நடக்கும்? வீட்டை கட்டியாச்சு, எல்லோரும் வீட்டை விட்டுட்டு போயாச்சு, இந்த வீடை வாரிக்கிட்டு போயாச்சு, அது இன்னொரு பக்கம். பணத்தை சம்பாதிச்சாச்சு, போட்டுட்டு போயாச்சு, விட்டுட்டு போயாச்சு. இவங்க சொல்கிற எல்லா காரியத்தையும் போட்டுக்கிட்டு ஒரு நாள் போயாச்சு. இப்போ என்ன ஆச்சு? அங்கே போய் பரலோகத்தில் போய் நாங்களாம் கூட்டத்துக்கு போனோம் அப்படின்னு ஆண்டவர் கேட்பார். என்னத்துக்கு போனேன்? வீடு கட்டணும்னு போனியோ? வீடு கட்டியாச்சு இல்லையா? வேலை கிடச்சணும்னு போனியோ? வேலை கிடச்சாச்சு இல்லையா? சோக்கை எடுத்துடணும்னு போனியோ? சோக்கை எடுத்து கொஞ்ச நாள் வாழ்ந்து செத்து தானே இங்கே வந்திருக்கா? நீ போனதெல்லாம் கிடச்சாச்சு இல்லையா? பரம அழைப்பு இல்லை, பரலோக தேவ சித்தம் செய்யலை. அப்போது அந்த பரலோக தேவன் சரி பிள்ளைகள் கேட்குது இல்லையா, கொடுத்துக்கிட்டே இருப்போன்னு அவர் நினைப்பாரா? ஏன்னா பரலோக பிதாவின் சித்தத்தை செய்கிற ஒரு வசனத்தை நான் கொஞ்சம் ஷார்ட்டாக முடிக்கணும். அந்த வசனம் எப்படி சொல்லுது? வெளிப்படுத்தல் 21ஆம் அதிகாரம் அதன் 3ஆம் வசனம் இப்படி சொல்லுது. அது என்ன சொல்லுதுன்னா, பரலோகத்திலே ஒரு சத்தம் உண்டாக கேட்டேன். அந்த சத்தம் என்ன சொல்லுதான்? இதோ மனுஷர்கள் மத்தியிலே தேவனுடைய வாசஸ்தலம் இருக்கிறது. தேவனுடைய வாசஸ்தலம் இருக்கிறது. அவர்களிடத்திலே அவர் வாசமாக இருப்பார், அவர்களும் அவருடைய ஜனங்களாக இருப்பார்கள். தேவன் தாமே அவர்களோட கூட இருந்து அவர்கள் தேவனாக இருப்பார். அவருடைய கண்ணீர் யாவையும் தொடச்சிருவார். இனி மரணம் கிடையாது, இனி துக்கம் கிடையாது, எல்லாரும் எழ வேண்டிய கஷ்டம் அவசியம் இல்லை, வருத்தம் இல்லை, முந்தினவேல் ஒளிந்து போயிட்டு. இங்கே நல்லா கவனிக்கணும், என் முன்னால் வர்ற காட்சி இது. இதில் என்ன சொல்லியிருக்குன்னா, அவர்கள் அவருடைய தேவனாக இருப்பார், அவருடைய பிள்ளைகளாக இருப்பார்கள், அவருடைய வாசஸ்தலம் அவருடைய நடுவில் இருக்கும். சரியா? இப்போ நீங்கள் அப்பா பையன் இருக்கிறேன், குடும்பம் இருக்குது. நீங்கள் காலையில் வேலைக்கு போனீங்க, வேலைக்கு போயிட்டு இப்போ எல்லாருக்கும் நடுவில் நீங்கள் உட்காந்துருக்கீங்க. சரி தானே? இந்த அப்பா எஸ் நீங்கள் அப்பா உட்காந்துருக்கீங்க. எல்லா பிள்ளைகளும் இருந்தால் மற்ற பிள்ளைகளும் இருந்தால் அப்படி சுற்றி இருந்திருப்பாங்க. அதுதானே உண்மை. அதுக்கப்புறம் நாங்கள் அப்புறம் தான் இருப்போம், வட்டம், அது முதல் வட்டம், அது செகண்ட் ரவுண்டில் தான் நாங்கள் இருக்கணும். புரியுதில்ல? ஓகே. இன்னொன்று சொல்கிறேன். இப்போ உங்கள் பையன் பக்கத்தில் இருந்துட்டான். அவன் வெளிநாட்டுக்கு போயிடுவான், படிக்க போயிடுவான், இல்லைன்னா வேலைக்கு போயிடுவான், வெளியூருக்கு போயிடுவான். போனால் வருஷத்துக்கு ஒருக்கா ஒரு வேலை வரக்கூடும் இல்லையா, என்னைக்கா. அப்போ இந்த பெற்றோருக்கு என்ன இருக்குன்னா, பிள்ளைகள்கிட்ட ஃபோனில் பேசுகிறாங்க, லைவில் பேசுகிறாங்க, என்ன பேசினாலும் வீட்டுக்கு வரணும், உட்காந்து விருந்து சாப்பிடணும்லாம் விரும்புகிறீங்கல்ல. வீட்டுக்கு வெளிநாட்டில் போனவன் வெளியூரில் போனவன் வந்துட்டால் ஒரு வாரம் பண்டிகை கொண்டாடுறாங்கல்ல வீட்டில். ஸோ என்ன தான் இருந்தாலும் நேரடியாக வந்தால் ஒரு சந்தோஷம் இருக்குது. ஸோ இது மாதிரி தான் கடவுள் மனிதனை தம்முடைய சாயல ரூபத்தில் படைச்சி, நீங்கள் ஏதேன் தோட்டத்தில் நீங்கள் வாசித்தீங்கன்னா பகலின் குளிர்ச்சியான வேளையில் அவர் வந்தார், அவர் உலாவி பேசிட்டு போனாருன்னு இருக்குது. இவன் சாத்தான் இடையில புகுந்து அப்பனுக்கும் அம்மனுக்கும் இடையில புகுந்தான், சண்டை உண்டாக்கி இது 2 பக்கமாக போயிடுச்சு. அப்படி தான் ஆரம்பிச்சிருக்கு. இப்போ கடைசி என்ன முடியுதுன்னா, ஆண்டவருக்கு பிரச்சனை என்னென்னா, இப்போ பிள்ளைகள் வெளிநாட்டுக்கு போனாலும் அதில் சண்டை உண்டாங்க, ஏதாவது அதை சரி பண்ண தானே விரும்புவாங்க. எப்படியாவது ஒரு மீண்டும் நான் இருக்க இடத்துக்கு கொண்டு போகணும்.
நம்ம சேர்ந்தே இருக்கணும்னு அவர் விரும்புகிறாரு. அதுதான் இங்கே சொல்கிறார். ஆண்டவர் சொல்வார், நான் வந்து கூட்டிகிட்டு போவேங்கிறார். ஓகே, நான் வந்து உங்களை என்னிடத்தில் சேர்த்துக்கொள்வேன். அப்போ அவருக்கு விருப்பம் என்னது? என் பிள்ளைகள் என்கிட்ட வரணும், நான் இருக்கிற இடத்துல இருக்கணும், என்னோட கூட இருக்கணும். சரிதானுங்களா? இதுதான் பந்தய பொருள்னு சொல்கிறது. இதுதான் நோக்கம். இதுக்கு என்ன ஒரு பிரச்சனைன்னா, எல்லாருக்கும் ஆசை தான், ஆனால் எல்லாரையும் தகப்பனுக்கு பக்கத்தில் உட்கார வைக்க முடியாது. அவர் இருக்கிறது பரிசுத்தமான நிலை, இவன் இருக்கிறது வேற நிலை. அப்போ அந்த இடத்துக்கு போனோன்னா அந்த நிலைமைக்கு அவன் தகுதி அடையணுமா வேண்டாமா? மீண்டும் அந்த தகுதி அடையணும். இதுக்கு ஒரு தவணை காலமாக அந்த வாழ்க்கையை கொடுத்துருக்கு, இல்லாமல் வேறு ஒன்றுங்க நடக்கிறதில்ல. இதை நீங்கள் சரியாக பயன்படுத்தி கிறிஸ்துவோடு அவருடைய வசனம், போதுமை, மாதிரி, அப்புறம் தூய ஆவியினால் நடக்கிறது, இந்த அனுபவத்தில் எவ்வளவு இருக்கிறீங்க நீங்கள் பார்த்துருங்க. நீங்கள் எவ்வளவு தேவனோடு சஞ்சரிக்கிறீங்க நீங்கள் பாருங்கள். அதற்கு ஏற்ப தேவன் உங்கள் காரியங்களை புறப்படுப்பார். புரியுதா சொல்கிறது? இதுதான் சபையினுடைய அனுபவம். முதல்ல அவர் தான் வருவான், புதுசாக அவர் தான் வருவான், அவர் ஜோம் பண்ணுவோம், போயிடும், அது வேற. அடுத்தது, இனி சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும், கர்த்தருடைய ஆய்வு எங்கே இல்லை, இதெல்லாம் வரிசையாக வரும். அதனால தான் எல்லா சபை சூழ்நிலைகளிலும் நீங்கள் பங்கெடுக்கணும்னு சொல்கிறோம். ஏன்னா அங்கே நாங்கள் நிறைய சொல்லணும், ஜெபம் பண்ணணும், பல இன்னும் ட்ரைனிங்ஸ், பல அனுபவம், அன்புக்கும் நற்கிரியலுக்கும் ஏவப்படும்படி நம்ம சபை கூடியவர்கள் விட்டு விடக்கூடாதுன்னு சொல்ல, அன்பு பாராட்ட, நற்கிரியலை செய்ய, அதுக்கு தான் அந்த கூடுகையை வச்சுருக்கோம். ஆக ஆண்டவரோடு எவ்வளவு நடக்கிறீர்களோ அந்த அளவுக்கு தான் ஆண்டவர் உங்களுக்கு பொறுப்பெடுக்க முடியும். இதை முதல்ல மனசில் வைக்கணும். என்னைக்கும் பிரசங்கி மாதிரி ஜெபம் பண்ணுவாங்க, நான் இப்படியே இருக்கேன்னு நினைக்கப்படாது. சரிதானா? ஆகவே பிரதான மேய்ப்பராக இயேசு இருக்கிறார், அதுக்கு கீழே நாங்களும் உதவி ஊழியக்காரர்களாக இருக்கிறோம். நீங்கள் பிரதான மேய்ப்பருடைய ஐக்கியத்திலே வாழும்படி கர்த்தர் இந்த வசனங்கள் மூலம் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். ஹல்லேலூயா. சவுண்ட் இல்ல, சவுண்ட் ஹல்லேலூயா சொல்லுங்க.